ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாலினி சுரேஷ் வ்ளாக்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய பர்ஃப்யூம் கலெக்ஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷன் வந்து ரோஸ். இது ஒரு மாதிரி ஹெவியாக இருக்காது, நார்மலாகவே இருக்கும். இப்போ ரெகுலர் வியருக்கு, ஸ்கூலுக்கு என் பையன் தினமும் இதுக்கு அடித்து அனுப்பி விடுவேன் நான். இதுவுமே நல்ல ஒரு பர்ஃப்யூம் தான். இதே மாதிரி என்கிட்ட ஜாஸ்மின் ஒன்று இருக்குது, 2 இருக்குது. ஜாஸ்மின் வந்து நான் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், குழந்தைக்கு வந்து இதை அனுப்பி விடுவேன். இதுவுமே வந்து கொஞ்சம் இதோட ரோஸோட கம்பேர் பண்ணோன்னா இது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும், லேடிஸ்க்கு ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நிறைய ஜாஸ்மின் ஃப்ளேவர்லாம் பார்த்தா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், பட் இந்த இதில் அவ்வளோவா கிடையாது. ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நேச்சுரல் ஸ்ப்ரேயில் வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவர். இது நல்லா இருக்குது வாசனை, உண்மையான மல்லிப்பூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாசனை இருக்குது இதில். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம். இன்னொரு ஃப்ளேவர் வந்து பிங்க்கு. லேடிஸ்னாவே பிங்க்கு தானே பிடிக்கும், இது பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும். இதோட பேர் வந்து லாம்செட் ஆல்டர்ன்ட்டு. இதோட வாசனை எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அவ்வளோ இருக்காது, நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இந்த பர்ஃப்யூமு. இப்போது ஒரு வெயில் காலத்தில் ரொம்ப ஸ்வெட்டிங்கான டைமுக்கு இது ஒர்க் ஆகாது. நம்ம இந்த மழை காலத்தில் கொஞ்சம் நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாசனையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானும் அப்பப்போ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது பாட்டிலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால் இதை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அப்பப்போ எங்கேயாச்சும் வெளியே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் கலெக்ஷன்ன்ற ஒரு பர்ஃப்யூம். இது ஒரு மாதிரி பிளாக்கும் இல்லாமல் க்ரேயும் இல்லாமல் மிக்ஸ் ஆகி ஒரு கலர். இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி இந்த ரோஸே வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு வாசனை வரும், அதுவே நல்லாயிருக்கும் அந்த வாசனை. இதுவுமே வந்து ஒரு மைல்டான, என்கிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி மைல்டான பர்ஃப்யூம்ஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு பர்ஃப்யூம் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதுனா ஃபங்க்ஷனுக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும். கூட்டம் இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லே அவ்வளோ அடிக்காது. இதே டார்க்காக நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும். ஸோ இது வந்து மைல்டாக தான் இருக்கும். இதுவுமே செம்ம ஒரு பர்ஃப்யூம். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்க் ரூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம். இதுவுமே வந்து லைட்டாக தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு ஜாஸ்மின் ஃப்ளேவரோட மிக்ஸ் ஆன மாதிரி, ஜாஸ்மினும் ரோஸும் மிக்ஸ் ஆன ஒரு ஃப்ளேவர் தான். இதுவுமே சட்டிலாக தான் இருக்கும், மைல்டாக இருக்கும். சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மழை காலத்தில் யூஸ் ஆகாது, இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல வாசனையான ஒரு ஸ்ப்ரே தான். நெக்ஸ்ட்டு வந்து கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட பாட்டிலே பாருங்கள், இது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இந்த பாட்டிலே செம்ம அழகாக இருக்குல்ல இது பார்க்கும்போதே. இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூட மனசு வராது. இந்த பாட்டில்லாம் நல்லா அப்படியே ஷோகேஸில் வச்சுக்கலாம் போல் இருக்கும். இதுவுமே வந்து மைல்டான ஒரு பர்ஃப்யூம் தான். இது வந்து ஒரு மாதிரி அந்த மல்லிப்பூ வாசனையோடய கொஞ்சம் மிங்கிளான மாதிரி தான் ஒரு பர்ஃப்யூம். இதுவுமே ரொம்ப வந்து அந்த இது இருக்காது, நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஹெவியாக இருக்காது, யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் இதுவும் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம். இதுவுமே பாட்டில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இது பேர் வந்து லுமி ஃப்ளோரா. இது இருக்கும் பாருங்கள். இது நான் யூஸே பண்ண மாட்டேன், பார்த்து வச்சுப்பேன். கொஞ்சோண்டு அடிச்சுட்டு அப்படியே வச்சுப்பேன் கொஞ்சம், ஏன்னா இதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இதோட ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது மஸ்ட்டு ட்ரைன்னே நான் சொல்லுவேன். இது அவ்வளோ நல்ல ஒரு பர்ஃப்யூம். இது யூஸ் பண்ணவே மனசு வராது, ஸ்மெல் அட்டகாசம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாரா. இது ஒரு பிராண்ட் மாதிரி தான். இதுவுமே பாருங்கள் பேக்கிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு, பயங்கர வெயிட்டு இந்த பர்ஃப்யூமோட இந்த பாட்டிலு. உள்ளே இருக்கிறது என்னவோ கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அந்த பாட்டில் தான் ஹெவியாக இருக்கும். இதுவே வந்து ஒரு 1/4 கிலோ மேலே இருக்கும் போல் பாட்டில், அவ்வளோதான் இருக்கும்.
இது வந்து நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாசனை வந்து சொல்கிறதுக்கு அளவே இல்லை. இது ஒரு மாதிரி சாக்லேட் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஒரு சாக்லேட், அந்த டெய்ரி மில்க் சாக்லேட்லாம் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இந்த பர்ஃப்யூம். இதை வந்து யூஸ் பண்ணி நான் பொத்தி 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 வச்சுருக்கேன். இது எங்கேயாச்சும் போகும்போது மட்டும் லைட்டாக அடிச்சுட்டு யூஸ் பண்ணவே மனசு வரல. ஆனால் நம்ம எதுக்கு வாங்குகிறோம் பர்ஃப்யூம்? யூஸ் பண்ணுறதுக்கு தானே வாங்குகிறோம். ஆனால் நான் யூஸே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பார்த்து பார்த்து வச்சு அப்படி நான் கொஞ்சம் நேரம் மூந்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் இது எல்லாமே நான் இந்த வெக்கேஷன்ஸ்க்கு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா படிச்சுக்கலாம். அது மஸ்ட்டு ட்ரை. யாராச்சும் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல. இது எல்லாத்தோட ஸ்பெஷல். இது நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அடிக்கிற ஒரு பர்ஃப்யூம். இதோட பேர் என்னென்னா பேடர் எசாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது வந்து இது நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஹெவியான ஒரு பர்ஃப்யூம். ஆனால் ஸ்மெல் அட்டகாசமாக இருக்கும். இது நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவோம். இதுவும் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பர்ஃப்யூம். தெரியுது அவங்களுக்கு? நான் இதை அப்படியே தான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வாங்கி 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 நாங்கள் பீரோவில் அப்படியே பார்த்து நாங்கள் அழகு பார்த்துட்ருக்கோம். யூஸ் பண்ண மாட்டோம், மனசே வராது. இது எனக்கு பார்க்கவே அவ்வளோ பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? இது யூஸ் பண்ண யாருக்கு தான் மனசு வரும்? அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு எங்கேயாவது வெளியே போனால் தானே நம்மலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே பார்த்துட்டு தொடச்சி வச்சுக்க வேண்டியதான் நம்ம. ஃபஸ்ட்டு என் பர்ஃப்யூம் ட்ரேயில் இந்த தைலமும் இருக்கும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். மோஸ்ட்லி ஃபாரின்லேருந்து வரவங்கிட்டலாம் நம்ம இதை கேட்போம், எனக்கு கொஞ்சம் கோடாரி தைலம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. எல்லாம் அவ்வளோ பைத்தியம். எல்லா லேடிஸ்கிட்டையும் பர்ஃப்யூம் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த தைலம் இருக்கும். கரெக்டாக? என்னுடைய ட்ரேலையும் இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி இதெல்லாம் நான் பர்ஃப்யூம் கூட அவ்வளோ காலி பண்ணியிருக்க மாட்டேங்க. பாருங்கள் தைலம் எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன்ட்டு. ஏன்னா நான் தைலம் பைத்தியம். நான் கை காலுக்கெல்லாம் நான் தேய்ச்சி சும்மா வலி இல்லைனாலுமே தேய்ச்சிட்டு படுப்பேன் நான். அந்த மாதிரி தைல பைத்தியம். என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய குட்டி பாப்பாவுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாமே ஒரு பர்ஃப்யூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தான் இந்த ஸ்ப்ரே. தெரியுதுங்களா? கோல்டன் ஸ்பை. ஆக்சுவலி எனக்கு இது ஒரு கனெக்ட் ஆகும். என்னென்னா SPY. எஸ் ஃபார் சந்தீப் ரோஷன், என் பையன் பேர். P ஃபார் பிரசிதா, பெரிய பாப்பா பேர். Y ஃபார் யுகிதா. அதனால ஸ்பை. அது கனெக்ட் ஆகுது இல்லை? அதனால் எனக்கு இந்த ஸ்ப்ரேவும் ரொம்ப பிடிக்கும். இது பார்க்கவே நல்ல ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல எப்படி சொல்கிறது, கச்சிதமாக இருக்குது. மற்ற ஸ்ப்ரேவாது நம்ம தூக்கும்போது ஐயோ உடஞ்சிருமான்னு ஒரு பயம் இருக்கும். இது அழகாக இருக்குது. ஒரு பர்ஃப்யூம் ஃபீலே வரல. பேட்ரி இருக்கும்ல, அந்த ஃபீல் தான் இருக்குது. தெரியுதுங்களா? டார்ச் லைட்டு அந்த ஃபீல் தான் இருக்குது. நல்லாயிருக்கு. எதுக்கு பேபிஸ்க்கெல்லாமே யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ட்ரேவே காலி. கடைசி வந்து இந்த குட்டி பர்ஃப்யூம். இது வந்து ஜென்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவார். அந்த பர்ஃப்யூமே யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இதுவுமே கொஞ்சம் நல்லா எங்கேயாவது நம்ம பேக்கில் போட்டு எடுத்து போய்க்கலாம் இல்லைங்களா. இதை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த பாருங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதோ பாருங்க, இது மாதிரி இருக்கும். இது எடுத்து கொஞ்சம் அக்கலில் ஷர்ட்டு கீழே நம்மலாம் கூட அந்த மாதிரி துப்பட்டாவில் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஃபுல் டே ஹெவி பர்ஃப்யூம் அடிக்கும்போது என்ன ஸ்மெல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்தவங்களுக்கு. எல்லோரும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.